அன்புக்கினிய எம்எஸ்எஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியினுடைய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் பாண்டி குடும்பத்தினரிடமே சதீஷ்குமாரின் அடியனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, ஆன்மா அப்படின்னு சொல்கிற நம்மளை, ஆன்மானா யாரும் இல்லைங்க, நம்ம தான். நம்ம மனிதர்களை 3 விதமாக பிரிக்கிறார்கள் ஞானிகள். அது என்ன சார் 3 விதம் அப்படின்னா, பாருங்க, நம்ம எல்லாமே சகலர்னா சகல நிலை, ஒரே நிலையில் உள்ளவங்க. நமக்கு சாமியை காட்டு அப்படின்னா இறைவன் நமக்கு தெரிவானா அப்படின்னா, வெளிப்படுவானா அப்படின்னா, இந்த சகலர் அப்படின்னா என்னன்னா, ஆணவம், கண்மம், மாயை என்று 3 மலை இருக்கு. ஆணவம்னா நான் அப்படிங்கிற தன்மையும், மாயை என்றால் உலக இன்ப துன்பங்களுக்கு மயங்கி அழுகின்ற தன்மையும், கண்மம் என்றால் அன்றாடம் செய்கின்ற செயல்பாடுகள். இந்த 3 மலங்களை உடைய ஆன்மாக்கள் இருக்கு. இந்த மும்மலங்களுடைய ஆன்மாக்கள் அப்படின்னா 3 வினைகளை செய்யக்கூடிய ஆன்மாக்களுக்கு இறைவன் நேரடியாக வெளிப்பட மாட்டான். மனித வடிவில் உங்களுக்கு ஒரு துணை செய்வான். தெய்வம் மனுஷ வடிவம் என்பார்கள். மனித வடிவில் தான் வருவான். இறைவனை நேரடியாக நீங்கள் பார்க்க முடியாது, காட்டுனா. ஏன்னா 3 மலங்களுக்கு ஆட்பட்டவர்கள். அதுக்கடுத்தது இவங்களை சகலர் என்று சொல்வார்கள். புரியுதுங்களா? அடுத்தது உயிர்களாகிய நாம் ஆணவம், கண்மம் என்ற 2 மலத்துக்கும், ஆணவம் தூளமா பற்றிருக்கு. சூளம்னா கண் முன்னாடி நிற்கும். இவங்க பிரளயா கலர் ஆன்மா என்று சொல்லப்படுகின்றன. கண்மமலம் செயல்பாடுகள் இருக்கும். ஆணவம், கண்மம். ஆணவம் ஸ்தூலமாக பற்றிருக்கும்னா 4 தன்மை உங்களுக்கு இருக்கும். கண்மமலம் செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு இறைவன் குரு வடிவாக அருள் புரிவான். புரியுதுங்களா? அடுத்தது ஆணவம் என்ற மலக்கட்டுப்பாடு சூக்குமமாக இருக்கும். இந்த ஆணவம், கண்மம் ஸ்தூலமாக பற்றியிருக்கக்கூடியவர்களுக்கு குரு வடிவாக வருவான். இறைவன் பார்த்தீங்கன்னா, அதாவது கங்காதரனாக, பிறையணிந்தவனாக காட்சி கொடுப்பான். ஆணவ மலப்பாடு சூக்குவமாக இருக்கும். சூக்குவம்னா நான் இருக்கிறதே தெரியாது. ஆனால் சூக்குவமாக ஞானிகளுக்கும் ஆணவம் உண்டு என்கிறார். அது மறைக்கப்பட்டிருக்கும் என்கிறார். சூக்குவமாக இருக்கும். மற்ற மாயை, கண்மம் 2 இருக்காது, செயலற்று இருப்பார்கள். சும்மா இரு சொல்லற என்று போல இவர்களுக்கு இறைவன் ஜோதியாக காட்சி